வணக்கம், இது சண்முகப்பிரியா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீலிங் ஃபேனு தான். சீலிங் ஃபேனை நான் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபேன் துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேப்பும் ஒரு கூலர்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே துடைக்கிற க்ளீன் பண்ணுற அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம கண்ணுலேயும் முடியிலையும் விழாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா அழுக்கு அங்கங்கே ஒரு மாதிரி பிளாக் கலரில் அந்த மாதிரி மேலேலாம் படர்ந்துருக்கும். ஸோ அது எப்படி நம்ம ஸ்டூலும் லேட்ரு இது இல்லாமல் நம்ம கீழே இருந்தபடி எப்படி அதை ஈஸியாக துடைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன எடுத்துக்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது அமேசானில். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்டிக்கும் நம்ம தனியாக வாங்கி இதோட அட்டாச் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா பாட்டில் ப்ரெஷ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. இது ஒன்றும் சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அந்த பாட்டில் ப்ரெஷ் மாரி தான் இருக்கும் இது, ஆனால் வளைவாக இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டில் ப்ரெஷ் மாரி இருந்தால் கூட நீங்கள் இதுமாரி கிடைக்கலன்னா ரெண்டு மாரி இதுமாரி ஜாயின் பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் கீழே இருந்து தான் செய்கிறேன். ஸோ கேமரா ஒரு பக்கம் நான் இது பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி விட்டு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அழுத்தி தேய்ச்சா வந்துடும் இந்த மாதிரி. ஸோ நம்ம வாரம் வீட்டில் மாப்பிங் போடும்போது இதையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டஸ்ட் அதில் ஃபார்ம் பண்ணி இருக்காது, ரொம்ப க்ளீனாக சுத்தமாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம அதை தள்ளி விட்டுடலாம். இப்போ நம்ம சரி ப்ரஷ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தண்ணியில் தொட்டு துடைக்க வேணாமா ஃபேனுனா, ஸோ அதுக்கு அடுத்த ஐடியா நான் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நம்ம வாரம் நம்ம ஃப்ளோர் மாப்பிங் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீலிங் ஃபேனை தொடச்சிடுங்க அந்த தண்ணியில். நீங்கள் எந்த லிக்விட் வேணாலும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் அந்த சீலிங் ஃபேனெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாப்பிங் மாரி போட்டுருவேன் கீழேருந்து. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பொறுமையாக தொடங்க. நான் அந்த இன்னொரு கையில் ஃபோன்லேருந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதர்வைஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம தொடச்சிடலாங்க இதை. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் டஸ்ட்டாக இருந்தது இல்லையா, ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது. நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு அந்த ப்ரஷ்ஷும் அந்த மாவு இருந்தாலே போதும், நம்மளே ஈஸியாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முகப்பிரியா சமையலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.